நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கிறவங்க நானும் டாக் வளர்க்க முடியுமான்றதுக்காகவே நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணி வச்சுருக்கிறது. இவங்க எல்லாமே ரொம்ப கிட் ஃப்ரெண்ட்லியான டாக்ஸ் தான். அவங்க குறிப்பிட்ட டைம் தான் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் நல்லா ஸ்லீப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் இவங்க. ஸோ மற்ற ப்ரீட்ஸ் எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஓவர் லவுடாக இருக்கும். இவங்களோட வாய்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ்க்குமே நம்ம டாக்ஸ் கொடுத்துருக்கோம். சார் இந்த மாதிரி நான் ஆக்டர் விக்ராந்த் பேசுகிறேன். ஸோ எங்களுக்கு நல்ல பூடல் பப்பி பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் வேணும். நம்ம அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு 3 பப்பி சாய்ஸ் கொடுத்தோம். அதில் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பப்பி எடுத்தாங்க. அனிதா மேம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சௌ சார் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சாருமே இருந்தார், ஆக்டர் அருண் விஜய் சாருமே. ஸோ அவர் வீட்டில் கொடுக்கும்போது அவருமே பார்த்தீங்கன்னா டாக்ஸை பற்றி சாருக்கு வந்து நிறைய தெரியும். ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் லவர். பட் டாக் வளர்க்குறதுன்றது ஒரு கமிட்மெண்ட். வீட்டில் நம்ம ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி தான் இவங்கள வளர்க்கணும். நம்ம ஒரு குழந்தையா இவங்க கூட ட்ரீட் பண்ணி நடக்கும்போது நம்ம கூடயுமே ரொம்ப பாசமாக நம்ம வீட்டில் ஒரு குழந்தை மாதிரியே இருப்பாங்க. நம்மளை தேடி வந்த கிளைண்ட்டுக்கு எல்லாருமே நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் எப்பவுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பெட்ஸா வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியான பெட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது, டாக்ஸில் வந்து என்ன ப்ரீடெல்லாம் வளர்க்கலாம், அது சார்ந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சார்ந்து பேசுறதுக்கு நம்ம கூட மதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். ப்ரோ, ஆக்சுவலாக வந்து இப்போ இதெல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி பெட்ஸ் இல்லை. ஸோ இங்கே என்ன மாதிரி ப்ரீட்ஸ் இருக்கு? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது டாய் புடல்ன்ற ஒரு ப்ரீடு. ஸோ தென் இது மால்டிபூ, ஸோ ஷிட்ஸு அண்டு பீகிள், யாக்ஷிர் டெரியர், சௌ. ஸோ இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பப்பி, ஷிட்ஸு இந்த மாதிரி ப்ரீட்ஸை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கிறவங்க நானும் டாக் வளர்க்க முடியுமான்றதுக்காகவே நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இந்த ப்ரீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி டு மெயின்டைன். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மீடியம் ப்ரீடாக இருக்கும்போது அதை வாக்கிங் எடுக்கனால கொஞ்சம் கஷ்டம் அப்பார்ட்மெண்ட்டில். இவங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல டாய் ப்ரீட்னால உங்களுக்கு அதே மாதிரி எங்கே போனாலுமே இவங்க ஹேண்ட் கேரி பண்ணிக்கலாம். இவங்கள மற்ற ப்ரீட் எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போக முடியும். பட் இவங்கள பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம கூப்பிட்டு போகலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண காரணமே டாய் ப்ரீட்ஸை சூஸ் பண்ணதுக்கான காரணமே அதுதான். ஸோ எல்லாரும் வளர்க்கணும். நிறைய பேர் வந்து இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சிருக்கவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்க்கலாம். பட் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வளர்க்க முடியாதுன்னு யோசிப்பாங்க. பட் அப்படி இருக்கிறவங்களும் வளர்க்கலான்றதுக்கான ப்ரீட்ஸ் தான் இவங்க எல்லாமே. ஓகே ப்ரோ, இப்போ இவங்க வந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க? இவங்க எல்லாமே ரொம்ப கிட் ஃப்ரெண்ட்லியான டாக்ஸ் தான் மேம். இவங்க இப்போ என்ன சொல்லுது, குழந்தை கூட இந்த டாக் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இதே மீடியம் ப்ரீடாக இருந்தால் அதை மெயின்டைன் வாக்கிங் எடுக்கணும்னா நம்மளே ஆளே கீழே தள்ளிடும். பட் இவங்களாம் அப்படி கிடையாது. இவங்க மொத்தமே வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 to 5 kgsக்குள்ளே தான் நம்மளுக்கு வளருவாங்க. அப்படின்னும் போது யாருனாலுமே குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த ப்ரீட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இப்போ எல்லாருமே வந்து பிஸியான ஸ்கெடியூலில் தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒர்க் இருக்கும். அந்த பிஸி ஸ்கெடியூலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இவங்களோட பிளேயிங் டைம்ங்கிறது எப்படி இருக்கும்? பிளேயிங் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க அஸ்யூஷுவல் கீழே நம்ம வீட்டில் வந்து நம்ம கேஜ் ட்ரைன் பண்ணி வளர்க்குறவங்க வளர்க்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ஃப்ரீயாக இண்டிபெண்டாக அவங்களை விட்டும் வளர்க்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாய் ப்ரீட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. இவங்க இந்த டைம் தான் விளையாடுவாங்க அப்படி இல்லை, அவங்க குறிப்பிட்ட டைம் தான் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் நல்லா ஸ்லீப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் இவங்க. ஸோ மற்ற ப்ரீட்ஸ் எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஓவர் லவுடாக இருக்கும். இவங்களோட வாய்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களோட வாய்ஸும் இருக்கும். அதே மாதிரி இப்போ மற்ற ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது ஃபுட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களோட ஃபுட் மெயின்டெனன்ஸுமே கம்மி. ஓகே, யூஸ்வலாக வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் வந்து கொடுக்கணும்? நம்ம ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்பியில் ஒரு ப்ரீடர்கிட்டயோ இல்லை ஒரு ரீசேலர்கிட்டயோ ஒரு பப்பி பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டு அங்கே தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சர்லாக் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா ராயல் கெனன். ஸோ அது மாதிரி சம்திங் நிறைய டாக் ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்ஸை வந்து நாங்கள் ஒரு 1 month to 1.5 month கண்டினியூ போவோம். மதர் ஃபீட் வந்து கம்பல்சரி 35 to 45 days வரைக்கும் மதர் ஃபீட்டில் வச்சு தான் ஒரு பப்பி நாங்கள் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுப்போம். ஸோ எதனால் அவ்வளோ டேஸ் நம்ம வைக்கிறோம்னா அந்த அவ்வளோ டேஸ் நல்லா வைக்கும்போது தான் இந்த பப்பிக்கான நல்ல ஃபுல் க்ரோத்துமே கிடைக்கும். தென் ஹியூமினிட்டி பவருமே நல்லா பூஸ்ட் ஆகும். இப்போ நம்ம அதை விட கம்மியான டேஸில் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு சின்னதாக எதனா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதெல்லாம் தாங்க முடியாது, சக்தி இல்லாத இதுவாகிடும்.
ஸோ அதனால வந்து ஒரு 40 டேஸ்க்குள்ள நீங்கள் எப்போனாலும் ஒரு பப்பி நீங்கள் பை பண்ணலாம். ஓகே. ஸோ 45 டேஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா நாங்களே இங்கே வேக்சினேஷன் டாக்டர் வர வச்சு வேக்சின் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலி ஒரு பேக்கெட் ஃபுட் கொடுக்குறோன்னா அந்த பேக்கெட் ஃபுட்டை வந்து நாங்கள் சொல்கிற மெத்தடில் அவங்க அப்படியே அந்த ஃபுட் சாட் கொடுத்துருவோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஸோ ஆஃப்டர் ஒரு 2-3 மந்த்க்கு அப்புறம் ஹோம்மேட் ஃபுட் பருப்பு சாதம், ஸோ எக் ரைஸு, அப்புறம் கர்ட் ரைஸ், சிக்கன் சூப் சாதம், ஸோ அதுமாதிரி வெஜிடபிள்ஸில் கேரட்டு, பீட்ரூட்டு, எல்லோ பம்கின், ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸோ பொட்டேட்டோ இந்த மாதிரிலாம் பாயில் பண்ணி கொடுக்கும்போது இவங்களோட க்ரோத்துமே ரொம்ப நல்லாயிருக்கும். தென் ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே இப்போ கீ ஆர் கோகனட் ஆயில் நாங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக் மேலே ஸ்மெல் இருக்காது அண்ட் ஸ்கின் கோட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் எங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து டாக் பை பண்ணுறாங்கன்னா ஸோ மோரோவர் நம்ம எல்லா கைடுமே நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு மந்த்லி ஃபுட் டயட் என்னென்ன கொடுக்கணும், எப்போ வேக்சினேஷன் பண்ணணும், ஸோ மோரோவர் எல்லாத்துமே நம்ம கைட் பண்ணி இது பண்ணுறதுலாம் நம்மக்கிட்ட நல்ல ஒரு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நம்மக்கிட்ட நல்லாயிருக்கும். பட் யூஸ்வலா ப்ரோ வந்து பெட்ஸுக்கு வந்து பெட்டோட ஃபுட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை மேம். பேக்கெட் ஃபுட்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது டாக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா லிவர் ஃபால்ட் வந்துடும். ஸோ லைஃப் ஸ்பேனும் கம்மியாகும். பேக்கெட் ஃபுட்ன்றது நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக க்ரியேட் பண்ணது தான். ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடாது. டெய்லி ஒன்ஸ் ஆனால் கொடுக்கலாம். 3 டைம்ஸுமே அதே கொடுக்கும்போது அவங்களுக்குமே கொஞ்சம் இப்போ சராய்டு தான் எல்லாமே. ஓப்பனாக சொல்லலாம் எல்லாத்துலேயுமே இது தான் கெமிக்கல் தான். நம்ம நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்றதுக்கும் இப்போ பேக்கெட் ஃபுட் சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அது ஒரு ஃபுட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்றத விட நம்ம லைவாக நல்லா ஒரு குக் பண்ணி கொடுக்கும்போது இவங்களுக்குமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். பப்பியோட லைஃப் ஸ்பேனுமே ரொம்ப லாங் டைம் நம்மளுக்கு இருக்கும். ப்ரோ யூஸ்வலா இந்த பப்பீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட லைஃப் ஸ்பேன் மேக்ஸிமம் எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும்? மேக்ஸிமம் நமக்கு ஒரு சில டாக்ஸ் 20-23 இயர்ஸ் வரைக்குமே இருந்திருக்கு. எல்லாமே நம்ம பார்த்துக்கிற விதம் தான். தென் அதுக்கப்புறம் எல்லாமே இந்த ஃபுட் டயட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறதுமே ஒரு சில பேர்லாம் ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்க்குறவங்களாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல லைஃப் ஸ்பேன் இருக்குது. யூஸ்வலா இவங்க அக்ரெசிவ் ஆவாங்களா? டாய் ப்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ரீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஒரு சில பார்த்தீங்கன்னா கிட் ஃப்ரெண்ட்லி. ரொம்ப எல்லாமே மேக்ஸிமம் 99% எல்லாமே கிட் ஃப்ரெண்ட்லியானது தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு க்ரூமிங் வந்து என்ன மாதிரி பண்ணணும்? க்ரூமிங் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் மோஸ்ட் ஆஃப் நிறைய பிளேசஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான க்ரூமிங் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பண்ணிக்கலாம். 15 days ஒன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். ஹேர் கட்டுன்னும் போது நம்ம 3 months ஒன்ஸ் பண்ணிக்கலாம். பாத்திங்கிறது ஒரு 15 days ஒன்ஸ் கம்பல்சரி பாத் பண்ணால் பப்பி நல்லா ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெட் வைப்ஸ் வச்சு அவங்களுக்கு பாடி வைப் பண்ணி விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கும் இருக்காது. ஏன்னா ஒரு 15 நாள் நம்மளாம் குளிக்காமல் இருந்தால் எப்படி நம்மளுக்கு அரிப்பு ஏற்படும், அது மாதிரி இவங்களுக்குமே அந்த இது இருக்கும். ஸோ ஏன்னா இவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக பண்ணி இவங்க க்ரூம் பண்ணி டெய்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சீப் வச்சு அவங்க கோம் பண்ணும்போது அவங்களோட ஹேரில் வந்து நாட் விழாமல் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து மற்ற ஸ்ட்ரீட் பப்பீஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா அவங்க உடம்புல வந்து ரேஷஸ் அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம், ஃப்ளீஸ் எல்லாம். பட் இவங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்கு? இல்லை ஆக்சுவலி இவங்க வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான வீட்டிலேருந்து வராங்க. தென் நல்லா பார்த்துக்கிற ஒரு பெட் ஃபேமிலியிலேருந்து தான் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீடரோட கிணல்ல இருந்து வரும்போது இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் என்னும்போது யாரும் மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அது ஃபீடிங்கே சரியாக கிடைக்கிறது இல்லை. அப்படின்னும் போது அது எல்லாமே நேச்சுரலாக வரது தான். மற்றபடி இவங்களுக்கு அது வரது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த ப்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ப்ரீட். ஸோ இந்த பூடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா விஐபிஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் தான் மோஸ்ட்டாக இதை லைக் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இந்த ப்ரீடில். வீட்டில் பார்த்தீங்கன்னா வீசிங், ஸோ அந்த மாதிரி அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுமே இந்த ப்ரீடை சூஸ் பண்ணி வளர்ப்பாங்க. ஸோ இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 3 kgs அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதோட ஹேர் கோட், ஸ்கின் கோட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலே ஆகாது இந்த ப்ரீடு டாய் பூடல்ன்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஐபிஸ் செலிபிரிட்டிஸ் வந்து லைக் பண்ணி இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காரணமே இதுதான். அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸுமே ஈஸி டு மெயின்டெனன்ஸ் போது 2 விதம் இருக்குது மெயின்டெனன்ஸ். இப்போ இவங்களை எந்த மாதிரி பராமரிக்கிறதும் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுட் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குது. அது மாதிரி நிறைய 2-3 இதாக அதை பிரிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லுக் வைஸுமே ஒரு டாய் மாதிரி இருக்கும். ஒரு பொம்மை இதுதான் இருக்கும் இவங்களுக்கு. ஃபேஸ் கட்டும் சரி, இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இப்போ வச்சுன்னா அப்படியே ஒரு பொம்மை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறன்ற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இவங்களாம் மோஸ்ட்டாக எங்கே போனாலுமே கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம லேப் வச்சுருந்தா லேப் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால தான் இந்த ப்ரீடோட ப்ரைஸுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50-45 அந்த ரேஞ்சு தான் இந்த ப்ரீட்ஸோட ப்ரைஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒன் டைமில் வந்து 1.5 lakhs வரைக்குமே இந்த பப்பி வந்து சேல் ஆகிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் ப்ரீடிங் நல்லா இதுவாக இருக்கிறதுனால இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் நெகட்டிவ்லாக இருக்குது. ஓகே. அப்புறம் யூஸ்வலாக வந்து பெட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அட்டாச் ஆவாங்கல்ல, இவங்க எப்படி? இவங்களும் ரொம்ப இப்போ மேலை விட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ரொம்ப பாண்டிங்காக இருக்கும். மேலுன்றது கொஞ்சம் இதுவாக இருக்கும்.
அவன் அந்த 1 இயருக்கு அப்புறமா அந்த மீட்டிங் சென்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். பட் ஃபீமேல்ன்றவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஃபேமிலியோட ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க. நீங்கள் எந்த ப்ரீட் சூஸ் பண்ணாலுமே ஃபீமேல்ன்றது பெஸ்ட் ஒன் நான் சொல்லுவேன். சஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ மேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மீட்டிங்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருப்பான். மற்றபடி இவனும் குட் பாய் தான். டாய் ப்ரீடில் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே யூஷுவல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ மீடியம் ப்ரீட் என்ன பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரும். ப்ரோ யூஸ்வலாக வந்து இங்கே நிறைய ப்ரீட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, இவங்களோட ப்ரைஸிங் எல்லாம் எப்படி ப்ரோ? ஆக்சுவலி இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம 45 to 50 கோட் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஒரு பூடல். இதுலேயே பூடல்லேயே பார்த்தீங்கன்னா டாய் பூடல் இருக்குது, மினியேச்சர் பூடல் இருக்குது, அண்ட் ஜெயின் பூடல் இருக்குது. ஸோ டாய் பூடல்ன்றது நம்ம 60K வரைக்கும் கொடுக்குறோம். மினியேச்சர் பூடல்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம 45 to 50 கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மால்டிபூன்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டி உங்களுக்கு. இது வந்து மால்டிபூன்னு சொல்லிட்டு மால்டிஸ்க்கு அண்ட் பூடலுக்குமே சேர்ந்து வரக்கூடிய ப்ரீட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல மட்டும் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ சென்னையிலுமே நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால இப்போ நம்மகிட்ட எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸில் நீங்கள் இப்போ டாய் பூடல், மால்டிபூ அண்ட் காக்கப்பூ, ஷீபூ அண்ட் பார்த்தீங்கன்னா யாக்ஷியர் டெரியர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் நீங்களே இப்போ யோசிச்சிருப்பீங்க இந்த பேர்லாம் இப்படிலாம் ஒரு டாக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்மகிட்ட எல்லா வெரைட்டி இம்போர்ட் பண்ணியும் கொடுப்போம். உங்களுக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த டாக் வேணும் அப்படின்னும் போது அந்த டாக்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சௌ இருக்குது நம்மகிட்ட. ஸோ நம்ம நிறைய செலிபிரிட்டிஸுக்குமே நம்ம டாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம விக்ராந்த் சார் வீட்லேயே நம்ம இந்த கலரில் ஒரு புடல் கொடுத்துருக்கோம். ஆக்டர் விக்ராந்த் இருக்கார், அவருக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தியா மேம் இருக்காங்களா, அருண் விஜய் சாரோட அனிதா மேடம், அவங்க அனிதா மேம் வீட்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பப்பி கொடுத்துருக்கோம், சௌ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக செலிபிரிட்டிஸ் வந்து இங்கே பார்க்குறப்போ அவங்கள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ப்ரீட்ஸ் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு தான் ஒரு ப்ரீடே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரீட் தான் வேணும்னு அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. நம்ம தான் டோர் ஸ்டெப்பில் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அந்த இங்கே இருந்த பர்ச்சேஸ் பண்ண செலிபிரிட்டிஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷ்மா அங்கேட் சொல்லிட்டு அந்த அர்ஜுன் தாஸ் கூட ஒரு புது படம் நடிச்சாங்க. அவங்க வந்து நம்ம கிணலுக்கு வந்து விசிட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த கலரில் தான் பப்பி வேணும்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ஷீட்ஸும் எடுத்திருந்தாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் விக்ராந்த் சார் ஜென்ரலாக நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அவர் கால் பண்ணார். சார் இந்த மாதிரி நான் ஆக்டர் விக்ராந்த் பேசுகிறேன். ஸோ எங்களுக்கு நல்ல பூடல் பப்பி பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் வேணும், தென் நல்ல குவாலிட்டியிலையும் வேணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன். உங்ககிட்ட ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது, தென் குவாலிட்டி நல்லா இருக்கனால நம்ம அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு 3 பப்பீஸ் ஆப்ஷன் சாய்ஸ் கொடுத்தோம். அதில் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பப்பி எடுத்தாங்க. ஸோ எடுத்து அவங்க ஓகே ஹாப்பியானாங்க. நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ்லையும் கொடுத்தோம் அண்ட் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் குவாலிட்டினால. அப்புறம் அனிதா மேம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சௌ சார் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சாருமே இருந்தார், ஆக்டர் அருண் விஜய் சாருமே. ஸோ அவர் வீட்டில் கொடுக்கும்போது அவருமே பார்த்தீங்கன்னா டாக்ஸை பற்றி சாருக்கு வந்து நிறைய தெரியும். ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் லவர், ஆக்சுவலி டாக் பெட் லவர், பயங்கர பெட் லவர். ஸோ அவருமே சௌ வந்து நல்லா இருக்குது சொல்லிட்டு நம்ம கொடுத்தது 40 டேஸில் கொடுத்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8 மந்த்லேயே அவங்களோட க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து லைக் இப்போ இங்கேருந்து வந்து நீங்கள் வேற இடத்துல கொடுப்பீங்கல்ல, அதுக்கு பிறகு நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணுறதும்? ஷுவராக நம்ம வந்து கிளைண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்போம். ஸோ இயர்லி ஒன்ஸ் கேட்போம். அப்புறம் ஒரு 1 இயருக்கு வரைக்கும் கம்பல்சரி எங்களோட ஃபாலோ இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு எதனா தெரியலனா சில விஷயம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதை பண்ணுங்க சொல்லிட்டு நம்மளை தேடி வந்த கிளைண்ட்டுக்கு எல்லாருமே நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் எப்பவுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ இங்கே உங்கள் கூட வளர்ந்து பழக்கப்பட்டிருப்பாங்கல்ல, டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ இவங்களோட ரியாக்ஷன்? ஆக்சுவலி எப்படின்னா இங்கே வந்து மேக்ஸிமம் நம்ம இங்கே வந்து சேல்ஸுக்கு மட்டும் தான் இந்த பிளேஸ் நம்ம வச்சிருக்கோம். ப்ரீடிங்க்குன்னு தனி பிளேசஸ் இருக்குது. நம்ம என்னென்ன மெத்தடில் நம்ம ப்ரீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ரீடிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். தென் என்னோட கிளைண்ட் வீட்டில் இப்போ நீங்கள் ஃபீமேல் பப்பி வாங்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் லிட்டர்மெண்ட் ஆனாலுமே உங்களுக்கு எங்கே சேல் பண்ணணும்னு தெரியாதப்போ நாங்களே பைபேக் பண்ணி ஸோ நான் சேல் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த ஒரு சேலும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களாக ஓனாக ப்ரீட் பண்ணி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். சில ப்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற கிணல்ல இருந்து நாங்கள் எடுத்து அதுக்கு ஃபாதர் மதர் ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி இவங்க பியூர் ப்ரீட் தானே எல்லாமே ஒரு வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் என்னோட கிளைண்ட்டுக்கு கொடுப்போம். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பப்பி கொடுக்கணுன்றது தான் நம்மளுக்கு ஒரு கான்செப்டே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருந்தாலுமே நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரீட் தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரஸ்டபிளாக இருந்து பண்ணி தரணுன்றது நம்மளோட அனைத்தரமான ஒரு இது. ஓகே. ஸோ ஃபைனலி வந்து இப்போ டாக் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், பெட்ஸ் ஏதாச்சும் ஒன்று வளர்க்கணும் அப்படின்னு. பட் வந்து இப்போ பப்பீஸ் அப்படிங்கிறப்போ வந்து அது வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸியா இல்லை? இல்லை மேம், டாக் வளர்க்குறதுன்றது கம்பல்சரி யார் நினைச்சாலுமே ஒரு டாக் வாங்கலாம். காசு இருக்கிறவங்க யார் நினைச்சா காசு கொடுத்தா சேல் பண்ணுறவங்க கொடுத்துருவாங்க. பட் டாக் வளர்க்குறதுன்றது ஒரு கமிட்மெண்ட். வீட்டில் நம்ம ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி தான் இவங்கள வளர்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு இவங்க வந்துட்டா இதை நம்ம டாகாக ட்ரீட் பண்ணால் அது டாக் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு குழந்தையா இவங்க கூட ட்ரீட் பண்ணி நடக்கும்போது நம்ம கூடயுமே ரொம்ப பாசமாக நம்ம வீட்டில் ஒரு குழந்தை மாதிரியே இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிவி விளம்பரத்தில் பார்த்துட்டு டாக் அழகாக இருக்குது சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு அது மோஷன் போனால் எடுக்கிறது, அதை மெயின்டைன் ஃபுட் கரெக்டான டைம் வைக்கிறது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாங்குறது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்களா, அது 2 பேருக்கு பிடிக்கும், 2 பேருக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாக் வாங்குறேன்னு நினைச்சீங்கன்னா அந்த டாக் ஃபர்ஸ்ட் அதை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் தெரியலனா ஒரு ப்ரீடர்ஸ் கிட்ட கால் பண்ணி கேளுங்க. ஸோ என்ன ப்ரீட் சார் எங்களுக்கு சூஸ் பண்ணி நாங்கள் வளர்க்குறதுக்கு எனக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இப்போ குழந்தைக்கு கிஃப்ட் பண்ணுறேன், லவர் கிஃப்ட் பண்ணுறேன், ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு பண்ணிடுறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவங்களால கரெக்டாக வளர்க்க முடியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரீட்லலாம் விடுறாங்க. அது ரொம்ப பாவம். அது இப்போ நம்ம வீட்டில் அம்மா அப்பா நம்ம வளர்த்துட்டு ஸ்ட்ரீட்ல எல்லாம் விடுறாங்களா? வளர்க்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன அதுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க ஒரு 50%னா அதை விடுறவங்களும் 50% இருக்காங்க. எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல, சில பேரை சொல்கிறேன். ஸோ இதுன்றது ஒரு குழந்தை மாதிரி தான். நம்ம உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா உங்களை வளர்த்துட்டு திடீர்னு ரோட்டில் எதுவுமே விட்டு அவங்களுக்கு என்ன இதுவோ அது மாதிரி தான். இது நம்மளை நம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம தான் எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே. ஸோ சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் தான், உங்களால் டாக் வளர்க்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் ஒரு டாகை பை பண்ணுங்க. இல்லை ஸ்ட்ரீட் டாக்ஸை கூட எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்த்துங்க. சில பேர் வாங்க முடியாதவங்க, அது வளர்க்குறதுன்ற கம்பல்சரி ஒரு கமிட்மெண்ட். ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மந்த் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூசுவல் வாக்கிங் எடுக்கலாம், ஈஸியாகிடும் உங்களுக்கு. அந்த 1 மந்த்தை நீங்கள் கிடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குழந்தை மாதிரி தான் சாப்பிடுவாங்க, வீட்லேயே மோஷன் போவாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்குன்னு தான் நம்ம பண்ணணும். டாக் வாங்குறோன்னா வீட்டில் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கணும். பிடிச்சி அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாகை பை பண்ணுங்க. உங்கள் 2 பேருக்கு பிடிச்சிட்டு 2 பேருக்கு பிடிக்காம அந்த டாகை வாங்கிட்டு நம்ம கஷ்டப்படுத்த இல்லாமல் அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு அதை பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு சின்ன ஒரு டாக் எடுக்கிறனா கவுன்சிலிங் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டாக் பை பண்ணுங்க. ஏன்னா நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, அதுவும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இது வந்ததுன்னா இதுவும் சந்தோஷமா இருக்கணும், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான். ஓகே. ஸோ லைக் டாக் லவர்ஸுக்கும் நிறைய அட்வைசஸ் கொடுத்தீங்க. அதே மாதிரி பெட்ஸ் பப்பீஸ் அப்படிங்கிறப்போ சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸில் என்ன மாதிரி பப்பீஸ் வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.